மிஸ்டர் விவசாயி இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வணக்கம். என்ன பண்ணுறோம் இங்கே? சொட்டு நீர் பாசனம் அமைச்சிட்டு இருக்கோம். எத்தனை ஏக்கரு, என்ன பயிர்? 8 ஏக்கரு தர்பூசணிக்காக பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரமாக இந்த பணி தான் போயிட்டு இருக்குது. ஒரு வாரமாவோ ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. ஜனவரி பிறந்ததுலேருந்து இதுதான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. பெட்டு போடுறது ஒரு வாரமாக போயிட்டு இருக்குது. பெட்டு போடுறது ஒரு வாரம், எல்லாம் இது ஆயத்தப்படுத்துறது ஒரு மாதமாக ஆகிட்டு இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆயத்த பணிகள் முடிஞ்சு இப்போ 28 எல்லா வேலையும் முடிச்சுட்டு இறுதி கட்ட பணி இப்போது விதை ஒன்ற அளவில் வந்து நிற்கிது. சரி, இப்போ நம்ம என்ன வேலை பண்ணிட்டுருக்கோம் தோட்டத்தில்? இப்போ வந்து நம்ம புதிதாக போட்ட சொட்டு நீர் பாசனம் சரியாக இயங்குதான்னு சொல்லிட்டு ஃபால்ட்டு பார்த்துட்டு இருக்கோம், சோதிச்சுட்டு இருக்கோம். எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயே இருக்குது. யார் போட்டோ கொடுத்தாங்க ட்ரிப்பு? நீங்கள் தான். ஜெயின் இரிகேஷன் தான் இப்போ ட்ரிப் போட்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க அவங்களோட உதவியெல்லாம் போயிட்டுருக்கு. மானியம் சொன்னோம். அவங்க வந்து எங்கிட்ட இருந்து அனைத்து ஆவணங்களும் வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே அவங்களா வந்து இதை பதிவு செஞ்சு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ % மானியம் வருது? 100%ங்களா? 50, 75% மானியம். சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் 100%, பெரு விவசாயிகளுக்கு வந்து 75%. 8 ஏக்கர் அப்படிங்கிறனால 75% எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபானே வச்சுப்போம், 50,000 ரூபானே வச்சுப்போம். 8 ஏக்கர் 4 லட்ச ரூபானா 4 லட்சத்தில் 75% வந்து அவங்க கட்டுவாங்க. 12,500 நாங்கள் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். மீதி வந்து அவங்க அரசு மானியமாக கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. சரி.